என்னால கட்டி கொடுக்கணும்னு எங்க கிழவி என்ன பாடுபடுத்துது. உன்னை மட்டும் பண்ணமா, எங்க ஊர்ல ஒரு கிழவி பண்ண பாடுக்குது. கிழவி அப்படித்தான், மருமகள் அப்படித்தான். மருமக, மாமியா, மக 3 பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல. அந்த கணவன் வந்து டவுனுக்கு வேலைக்கு போறாரு. இந்த மருமக என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கிழவிய வாய் பேச்சு வாயோட இருக்கணும், கம்முன்னு இருக்கணும். உலக்கை எடுத்து நேரம் கழுத்துல ஒரு போடு போட்டு இடுப்புல ஒரு போட்டு போட்டுச்சு பாருங்க. ரெண்டுமே இழுத்து ஓரமா தள்ளி விட்டுருச்சு. பேச்சு மூச்சுலாம் இருக்குது. மகன் 5 மணிக்கு வேலைக்கு வராப்படி நம்ம என்னன்னா உலக்கையை காமிக்குது, கழுத்து காமிக்குது, இடுப்பு காமிக்குது. உலக்கையை காமிக்குது, கழுப்பு காமி, இடுப்பு காமி, அவங்க மருமகளை காமிக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி பண்ண, நான் என்ன பண்ணேன், கிளைய சும்மா படுத்துக்கிறான் ரெஸ்ட் இல்லையா, உலகையை காமிக்கிறா, ஒன்ன காமிக்கிறான்னு. வாயா நீ ஒரு இறம்ப மாடு மாதிரி, நீ ஒண்ணுத்துக்குள்ள ஆக்கில. உங்க அம்மா என்ன சொல்றான்னு புரியல. எதுக்கு உலக மாதிரி நிக்கிறேங்கிறா. நான் உலக மாதிரி நிக்காது, என்ன பண்றது. இடுப்பு காமிக்கிறானே, கலந்து பாவி மவனை, உங்க அம்மா கழுத்துல 5 பவுன் ஆரத்தை கழட்டி என் கழுத்துல போட சொல்றான்னு. அப்படியான்னு போய் கழுத்துல இருக்கிற ஆரத்தை கழட்டணும். அந்த கழிவை கத்துறான். இப்ப என்ன சொல்றான்னா, இப்படி இடுப்பு உடைச்சான்னு சொல்றதுக்கு சைகை பண்ணுவான்னு. இப்ப புரியலையா, இடுப்பு இருக்கிற குத்துசா வெட்டி என்கிட்டயே கொடுக்க சொல்றான்னு. மருமக வாங்கி வச்சுட்டு போயிட்டோம். இப்படி குடும்பத்துல இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. அது டவுன்ல இருந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. அது கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறாங்க. பார்த்து நாங்களும் அதனால டவுன்லயே இருக்கிறாங்க. அது ஹாஸ்டலுக்கே போயிடுறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் அந்த புள்ள சொல்லிச்சு, ஹாஸ்டலுக்கு எதுக்கு போறீங்கன்னு தெரியுது.